எம்மாடி மடுமவளே அம்முதா, வந்தாச்சு 2 வேளை சோத்தை தின்னாச்சு. வீட்டை பார்த்து கிளம்பி போக வேண்டியதானே? என்ன இங்கேயே நின்று முழிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம். எத்தே எங்க அக்கா ஒரு நாள் தங்கிட்டு போச்சோன்னா. ஆமா, உன் அக்கா கடிக்க வேற வேலை இல்லை. கிளம்பு கிளம்பு, எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். கூப்பிடு எல்லாத்தையும். மகனே ஆசீர்வாதம். ஏ புழுக்க, இங்க வாங்க வீட்டுக்கு போவோம். ஜோசப்பு, ரூபி கண்ணா வாடா போலாம். மா எங்கம்மா கூப்பிடுறீங்க? மகனே ஆசீர்வாதம். வந்தாச்சு, விருந்து சாப்பிட்டாச்சு. வீட்டை பார்த்து போக வேண்டியதானே நீ? ஆளாளுக்கு முக்கில் உட்காந்து கதை விட்டுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? வீட்டுக்கு புறப்பட்டு போவோம்ப்பா. ஆ சரிங்கம்மா. எத்தே என்னாச்சு தே, எதுக்கு தே கூப்பிட்டிய? சௌந்தர்யா, நாங்க வீட்டுக்கு கிளம்பியம்மா, தான் சொல்லலாமேன்னு கூப்பிட்டேன். வீட்டுக்கா? அமுதா ஒரு நாள் தங்கிட்டு போன்னு சொன்னலம்மா. என்னது ஒரு நாள் தங்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாங்க கிளம்பியோம். ஜோசப்பு, ரூபிமா வாமா போவோம். பாட்டி எதுக்கு இப்படி பண்றிய பாட்டி? அப்பத்துல இருந்து நானும் பார்க்க வீட்டுக்கு போனோங்கிறிய. வீட்டுல அப்படி என்ன இருக்கு பாட்டி? ஜோசப்பு ரூபிமா தங்கட்டீங்க. ஷடோஜா, நான் சொன்ன கேளுமா. பாட்டி சொன்ன அதுல 1000 காரணங்கள் இருக்கும். 1000 காரணம் இருந்தாலும் சரி, 2000 காரணம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாள் ஜோசப்பு ரூபி எங்க வீட்டுல தங்கட்டும் பாட்டி. நாளைக்கு காலையில சாப்பிட்டோன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுடி. நான் சொன்னா உனக்கு புரியவே மாட்டேங்குது. சரோஜா, அவி அப்படிதாம்மா சொல்லிட்டு இருப்பாவ. அவிய 2 பேரும் இங்க இருக்கட்டும், நாங்க போயிட்டு வரோம்மா. அமுதா, இந்த ராத்திரியில எதுக்கு நீங்க கிளம்பிக்கிட்டு காலையில கிளம்பி போலாம்ல? ஆமா, நாங்க ஆட்டோ பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி பஸ் பிடிச்சி போனோம் பாரு. இங்க இருந்து தடுக்கி விழுந்தா எங்க வீட்டுல போய் விழுந்துடலாம். அங்க இருந்து எகுதி குடிச்சா இங்க வந்து விழுந்துடலாம். ஒரு எட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு ராத்திரி போனா என்ன, பகல்ல போனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நாங்க போயிட்டு வரோம். ரூபியை ஜோசப்பையும் அனுப்ப முடியுமா முடியாதா? முடியாது பாட்டி, காலையில தான் வருவாவே. ஷடோஜா, நல்லா யோசிக்கம்மா, பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எந்த விளைவு வந்தாலும் நாங்க பாத்துக்கிட்டே பாட்டி. நீங்க வேணா வீட்டுல போய் தூங்குங்க, கவலைப்படாம போங்க. சரிம்மா, இதுக்கு மேல உன் விருப்பம். நாங்க போயிட்டு வரோம்மா. சௌந்தர்யா, போயிட்டு வரோம்டா. கொஞ்சம் பார்த்து பத்திரமா இரு. எதுக்கு தேய்? அது ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு வயசாகுதுல்ல. ஆ சரி தேய். ஷடோஜா, பிள்ளைல மட்டும் ரூமுக்குள்ள போட்டு பத்திரமா பூட்டி வச்சிடுமா. எதுக்கு பாட்டி, எதுக்கு இப்படி பயப்படுறிய? காலம் கெட்டு கிடக்கு, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குதாம்மா சொல்லியே, நீ தான் பத்திரமா இருக்கணும். சரி பாட்டி, நான் பத்திரமா இருந்துக்கிடி. எப்போ ஜோசப்பு, நீயும் பத்திரமா இருந்துக்கப்பூ. சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கிடுங்க. நான் போயிட்டு வரேன். பாட்டி என்னமோ ராத்திரி புயல் வர மாதிரி தான் பயப்பட்டுட்டே போறவே. போயிட்டு வாங்க பாட்டி, எந்த புயல் வந்தாலும் நாங்க பாத்துக்கிடியோம். புயல் வந்தா பரவாயில்ல, இடி மின்னல்லாம் வரும். என்ன சொல்றிய பாட்டி? அது வந்துமா, இன்னைக்கு பலத்த மழை இருக்கு, இடி மின்னல் உடைய மழைன்னு சொன்னாவ டிவில. அதான்டா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி பாட்டி, வரட்டும், நாங்க வீட்டுக்குள்ள தானே இருக்கோம். நீங்க எல்லாரும் அப்படின்னா மழை வரதுக்குள்ள வீட்டுக்கு போயிருங்க. ஓ சரிம்மா. ஏத்தே, நீங்க கூட போவாங்க, அம்மதா கூட வீட்டுக்கு போட்டோம். ஜெனிஃபர் புருஷனாவது ஒரு நாள் இங்க தங்கிட்டு போட்டுமே. பாவம், அவ வேற மாசமா இருக்கா. எதுக்கு ராத்திரி அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டு? ஐயோ, புழுக்க அதெல்லாம் தாங்கிக்கிட மாட்டா. எதெல்லாம் பாட்டி தாங்கிக்கிட மாட்டா? அதான் சொன்னேனேம்மா, இடி மின்னல் மழை. புழுக்க அந்த சத்தத்துக்கு ரொம்ப பயப்படுவா, அதனால அவ வீட்டிலேயே போய் இருக்கட்டும். எத்தே, அவ வீடு தான் வாட்டு வீடு, அங்க இருந்தாதான் ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கட்டுமே ஜெனிஃபர், நான் பாத்துக்கிட்டேன். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. புழுக்கைக்கு இருக்கிறதுக்கா இடம் இல்லை, எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம். முதல்ல நீங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. நான் வரேம்மா. ரூபி கண்ணா, பார்த்துடா. சரி பாட்டி. பாட்டி என்னது பாத்து? அது பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொன்னம்மா. சரி பாட்டி, நாங்க எல்லாரும் பத்திரமா தான் பண்ணி பயப்படாம போங்க. சரிம்மா, இதுக்கு மேல உங்க இஷ்டம். எம்மாடி மடுமவளே அமுதா, மகனே ஆசீர்வாதம். போவோமா? எத்த எனக்கு ஒரு நாள் மட்டும். ஐயோ, என்னாலலாம் இருக்க முடியாது, நான் போறேன்ப்பா. சித்தி, பாட்டி எப்பவுமே இங்க தானே இருக்க ஆசைப்படுவாவே. இப்ப எதுக்கு பாட்டி இப்படி பயந்துட்டு ஓடியாவே? தெரியலம்மா, இங்க வந்து தங்கவே கூடாதுன்னு அங்க இருந்து ஸ்ட்ரிக்டா சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாவ. எனக்கு என்ன விஷயம் தெரியல. ஒருவேளை அந்த வீட்டுக்கு போனதுல இருந்து அங்க படுத்தாதான் தூக்கம் வருதோ என்னவோ அவியலுக்கு. அதனாலதான் அங்க போனோம்னு சொல்லியாவன்னு நினைக்க, என்னன்னு தெரியலம்மா. பெரியவிய அவியலே அங்க போய் படுக்கிறேன்னு சொல்லியாவ. நம்ம மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்காது பத்தியா?
நாங்களும் போயிட்டு வரோம்மா. ஏக்கா நீ எதுவும் நினச்சிக்கிடாதக்கா. சீச்சி, நான் என்னம்மா நினைக்க போறேன்? நான் எதுவும் தப்பா நினைக்கல. உன் மாமியாருக்கு அங்கதான் இருக்க விருப்பமா இருக்கு. சரிம்மா போயிட்டு வாங்க. பிள்ளைல நாளைக்கு அனுப்பி விடியே. சரிக்கா, உனக்கு கூட 2 நாள் வச்சு அனுப்பணும்னா கூட பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனை நாள் வேணாலும் பிள்ளைல வச்சு விடுக்கா. சரி அமுதா, போயிட்டு வரோம்க்கா. சரிம்மா போயிட்டு வாங்க. மைனி வாரோம். சரி குழந்தை. பெரியம்மா நாங்களும் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி பெரியம்மா. அத்தை எப்பவுமே இங்கே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாவ. இப்போ மட்டும் ஏன் இப்படி பயந்து ஓடியாவனே தெரியல. ஏமா சித்தி வந்ததுல இருந்து பாட்டி இங்க தங்கக்கு சங்கடம் தான் படியாவ. அதனால தான் அங்கே போய் படுக்கணும் ஓடியாவ. போயிட்டு போட்டோமா வீடு. ரூபி ஏதாவது வேணுமாம்மா? சரோஜா, பாலை சூட காய்ச்சி வச்சிருக்கம்மா, எடுத்து கொடு. இல்ல நீ எதுவுமே வேண்டாம், சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு, படுத்து தூங்குனா போதும். அப்படியா? சரி 2 பேரும் போய் ரூம்ல படுத்து தூங்குங்க போங்க. ரூம்லயா? வேற எங்க படுப்பியா? காலையிலே படுக்க முடியாது, ரூம்ல தான் படுக்கணும் போங்க. ஏய் ஜோசப், பாட்டி இருந்த ரூம்ல போய் படுங்க. சரிங்கக்கா. சரோஜா, பால் வேண்டாம் சொன்னா அப்படியே விட்டுருவியா? ஒரு கிளாஸ் கொடுக்க வேண்டியதானம்மா. ஏமா அவதான் வேண்டாம், சாப்பிட்டது வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியல்ல. ரொம்ப வற்புறுத்தினா ஏதாவது நினைச்சுக்கிட்டு போறமா. வேண்டாம், கேட்டவன பிறகு நானே கொண்டு கொடுக்கேன். சரிம்மா. என் தங்கச்சி வீட்டில் தான் எல்லாரும் கிளம்பிட்டாவ. சம்மந்தி வீட்லயாவது எல்லாரும் தங்கியாவலான்னு பார்ப்போம். அந்த மீன்காரி இருக்கு இங்க தங்கணும். அவ வீடு என்ன பல கிலோமீட்டருக்கு அங்கேயா இருக்கு. இப்பவே போய் கிளப்பி விடி பாரு. சரோஜா வேண்டாம், அவிய இருந்தே இருக்கட்டுமே. அவிய எல்லாரும் சாப்பிட்டுட்டு மெதுவா காலையில போட்டோம். ஆமா, காலையில மதியம் சாயங்காலம் நீ அப்படியே இங்கே வச்சுக்க. உனக்கு அந்த மீன்காரி பத்தி தெரியலமா. அவளெல்லாம் மத்தியானம் சாப்பாடோட அனுப்பி விட்டுக்கணும். ராத்திரி வரைக்கும் வச்சு சாப்பாடு போட்டாச்சு, இந்த காலையில வரைக்கும் நீலன்மா. ஒண்ணு வேண்டாம், மீன்காரி முதல்ல பத்தி விட்டு வர இரு. பார் மீன்காரி, மதியத்தோட உன் கோட்டாவே முடிஞ்சு போச்சு. ராத்திரிக்கு நீ தின்னதே அதிகம். இதுல மச்சான் வருவாரா மாமே வருவாரான்னு ஏங்கிட்டு வட்டுக்க போல்க. மாரியாதே எழுப்பி உன் வீட்டுக்கு ஓடி போயிரு. நாங்களே விருந்துக்கு வந்திருக்கோம். விருந்தெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எலி மருந்து தான் பாக்கி இருக்கு, பரவாயில்லையா? ஆமா, எலி மருந்து தான். ஓயாம வந்து தொலை பண்ணா அதான் வைப்பேன். விருந்தெல்லாம் வைக்க முடியாது. ஆமா, எப்ப கிளம்பியா? அது வரைக்கும் இதுல பாடிட்டே படுத்திருப்பியா? இப்பதான் புருஷன் வந்தோடனே பேர் வேணா, இப்ப நாளைக்கு மதியம் வரைக்குங்க. இப்பவே இந்த நிமிஷமே உன் வீட்டுக்கு கிளம்பியா? எங்க சித்தி குடும்பம் அப்பவே கிளம்பியாச்சு. அப்போ மீன்காரி நீ வயசு பிள்ளையா? நல்லா சொன்ன மீன்காரி, நல்லா சொன்ன. இப்ப நீ கிளம்பையில இந்த 3 முடிய கட்டாவிரும். என்ன நினைப்பாவே? என் தங்கச்சி புருஷனா அப்பவே கிளம்பியாச்சு.
உன் முக கருவாடை கூட்டிட்டு இப்ப கிளம்பியா இல்லன்னு வச்சுக்க பண்ணு கொண்டு ஆறுபடம். எம்மா கண்ணுமணி என்னம்மா? எம்மா கூப்பிட்டியோ? கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா நான் கூப்பிடல. ஏ கருவாடு இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரா? அண்ணி மொட்டை மாடியில தான் இருந்தேன் அண்ணி. மொட்டை மாடியில இருந்தியா? ஏல தம்பி சேகரி நீ எங்க போயிருந்தா? ஏக்கா நானும் கண்மணி கூட தான் மொட்டை மாடியில இருந்தேன்க்கா. ஏல மொட்டை மாடியில இந்த கருவாட்டை காய போட்டுட்டு இருந்தியா? இல்லக்கா கண்மணி நம்ம வீட்டு விருந்துக்கு தான வந்தக்கா. நம்ம தான பாதுகாப்பு கொடுக்கணும். பெரிய பாடி காடி இவரு பாதுகாப்பா கொடுத்துருவாரு. இந்த கருவாட்டுக்கு அப்படி என்ன பெருமை? யார் தூக்கிட்டு போயிட போறா? வானரி என் மக கண்ணுமணி கருப்பான பிள்ளையா இருந்தாலும் கலையான பிள்ளை வானரி. நம்ம தேவிச்சாரமே அவளை பார்த்துதான் உச்சி கொட்டுது. எந்த முச்சந்தில போய் கொட்டுது? உச்சி கொட்டுதா உச்சி கொட்டுது. இந்த கருவாட்டை பார்த்தா நச்சின்னு உச்சந்தலையில கொட்டாண்டி வேணா தோணும். இத பார்த்து எல்லாரும் உச்சி கொட்டியா போல உனக்கு. வானர் நான் என்ன பொய்யே சொல்ல போறேன். கண்ணை பாருங்க வானரி. அவ கண்ணே அப்படி ஒரு அழகா இருக்கு. அதனால அவளுக்கு கண்ணுமணினே பேர் வச்சேன். கண்ணுமணின்னு பேர் வச்சா தப்பு, கரப்பாம்பூச்சின்னு வச்சிருக்கானே. ஏ மீன்காரி உன் மவ கண்ணு அழகா இருந்ததுனால கண்ணுமணின்னு பேர் வச்சா. பல்லு அழகா இருந்தா பல்லுமணின்னு வச்சிருப்பியா? வானரி அவ பல்லுக்கு என்ன குறைச்சலு? என்னைய மாதிரியே அடுக்கி வச்ச மாதிரி பல் வரிசை. தலை முழுக்க கரு கருன்னு முடி. என்ன ஏன் அளவுக்கு கொஞ்சம் கருத்துட்டா அவ்வளவுதான். மூத்த பிள்ளைனே அரவிந்து வயித்துல இருக்கும்போது நிறைய குங்குமப்பூ சாப்பிட்டேன் வானரி. அதனால அவன் கலையா அழகா கலரா பிறந்துட்டான். ரெண்டாவது பிள்ளையும் அதே மாதிரி பிறந்துரும்னு நினைச்சுக்கிட்டு குங்குமப்பூவே சாப்பிடல. வீட்டுலயும் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு வானரி. வேற இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி வயித்துக்குள்ள வந்த பிறகு கஷ்டம் வராம இருந்த குஷ்டமா வரா? வானரி என் மவ கண்ணுமணி ராசியான பிள்ளை வானரி. அவ பிறந்த பிறகுதான் அந்த மீன் கூடையே நான் வாங்கினேன். இது வரைக்கும் உடையில என்ன அப்படியே இருக்கு வானரி. ஒரு மீன் கூடைக்கு இவ்வளவு பெருமை. என்னமோ அந்த கரப்பாம்பூச்சி பிறந்த பிறகு பல கோடி சொத்து வாங்கிட்ட மாதிரி தான் பேசிட்டு இருக்கா மீன்காரி. வானரி அந்த மீன் கூடையை தானே தெரு தெருவா தூக்கிட்டு நீ வியாபாரம் பண்ணியே. அது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சொத்து தான் வானரி. பெரிய தங்க கூட வச்சிருக்க மாதிரி ஒரு பீத்து மீன்காரி. இந்த கரப்பாம்பூச்சிக்கு இவ்வளவு விளம்பரம் அவசியமா? ஏக்கா கண்மணிக்கா. கண்ணுமணினா என்னல நீ இந்த மீன்காரிக்கு மேல பீத்துறியனே? இல்லக்கா அவ அழகான பேரு கண்மணி, அதான் சொன்னேன். ஆமால ரொம்ப அழகு. முதல்ல நீங்க இருந்து போல தம்பி சேகரி. ஏ கருவாடு நீ வாத்தால கூட்டிட்டு வீட்டுக்கு போ. அண்ணி நாங்க இங்க தானே படுக்கணும். ஏன் எதுக்கு படுக்கணும்? இல்ல நீ விருந்துக்கு வந்திருக்கோல்ல, அம்மா இங்க தான் படுக்கணும்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். விருந்துனா திங்கக்கு மட்டும் தான், தூங்க கிடையாது. வாழ்வாவலாம் திம்பாவலாம் இங்கே தூங்குவாவலாம். மரியாதையா உன் ஆத்தால கூட்டிட்டு ஓடி போயிரு. ஏ மீன்காரி முதல்ல உன் மோளை கூட்டிட்டு கிளம்பு. ஏக்கா அப்படினா நான் கண்மணியும் பிசாண்டி கூட்டிட்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டு வந்துறீங்கக்கா. ஏகல இவளுக்கு போக தெரியாதா? நடுச்சாமத்திலே பியாய் கூட பயணம் போக விட்டாச்சுனா பாதுகாப்புக்கு போறார பாதுகாப்புக்கு போவல. ஏ கருவாடு நீ உன் அம்மையை கூட்டிட்டு கிளம்பு. வானரி ஒரே ஒரு நிமிஷம். நான் சம்மந்திய பார்த்து சொல்லிட்டு அங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு போயிரு. ஏ மீன்காரி இவ்வளவு நேரம் அங்கிள் வரல, என்னைய வர போறாரு. இப்ப சோத்தை வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணிட்டு தானே. வானரி அங்கிள் வருவாரு, அவர் வரலன்னா நான் திம்பே வானரி. நீங்க அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகாதங்க. நான் சோத்தை வாங்கிட்டு கிளம்பி. மொத்தத்துல இந்த மீன்காரியால சோறு எடுக்காம வீட்டுக்கு போக முடியாது. ஏலே நான் உன்னை அப்பவே உள்ள போச்சுனேல. இந்த கருவாடு அவன் ஆத்தாளுக்காக காயா, நீ எதுக்குல காஞ்சிட்டு இருக்கா? போல உள்ள போ. சரிக்கா. கண்மணி பை, குட் நைட், see you later. சரி சேகர், miss you கண்மணி, bye. என்னது கிசிவா? ஏ கருவாடு என் தம்பி என்ன சொல்லிட்டு போறா? கிசிவுங்க நீனே இழுச்சிட்டே இருக்கா? அண்ணி அவர் kiss you சொல்லல, miss you தான் சொன்னாரு. மிஸ் யூனா என்னது? அவர் என்னைய ரொம்ப மிஸ் பண்றாரா, அதான் சொல்லிட்டு போனாரு. ஆமா மிஸ் பண்ணுவான், நல்லா மிஸ் பண்ணுவான். இந்த கருவாடு கொண்டையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவான். பிரிஞ்சு போகும்போது பாயி குட்டு நைட்டுன்னு வேணா சொல்லுவாவ. அது என்ன லெட்டருங்க கிசிவுங்க? ஒன்னும் சரியில்லை. எல்லாம் நீ கொடுத்த இடம் தான். பண்ணு கொண்டை அறுத்து பறக்க விட்டாதான் எல்லாம் சரி வரும். இந்த ஒரு ரூம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்கு. மத்த எல்லா ரூம்லயும் ஆள் இருக்காங்க. ஒரு ரூம்ல ஆன்ட்டி இருக்காங்க, ஒரு ரூம்ல சேகர் இருக்காங்க, இன்னொரு ரூம்ல பசங்க இருக்காங்க. இந்த ரூம் மட்டும் தான் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. அண்ணி எப்படின்னா இந்த ரூம்ல தான் படுக்க சொல்லியிருப்பாங்களோ. அவர் எங்க போனாரு? நான் அடிக்கிறதுக்கு பயந்துட்டு அவர் ஓடிட்டாரோ? சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே,
யாரும் வந்து எழுப்ப மாட்டாங்க. அண்ணி தான் சொல்லிட்டாங்களே போய் படுத்து தூங்குமான்னு. கண்டிப்பா யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம நிம்மதியா படுத்து தூங்கலாம். சரோஜாம்மா, அம்மா போய் படுக்கிறேம்மா. காலையில இருந்து நின்றுட்டே இருக்கேன் பாத்தியா, ஒரு மாதிரியா இருக்கு. அதனால நீ கொஞ்சம் இட்லிக்கு மாவு மட்டும் ஆட்டி வச்சிடுறியா? சரிம்மா, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லியா? செய்யுமான்னு சொன்னா செய்ய போறேன். நான் அரைச்சி வச்சுட்டு போய் படுக்க, நீ போய் தூங்கு போ. இட்லி மாவு மாதிரி ஆட்டி வைமா, நிறைய தண்ணி ஊத்திராத சரியா? தெரியாம நான் பாத்துக்கிட்டே நீ போ. போய் படுத்து நல்லா தூங்கு, காலையில முழிக்கணும்ல. சரிம்மா சரோஜா. அம்மா பாவம் இவ்வளவு நேரம் வேலை பார்த்துட்டு கிடந்திருக்கல்ல, அதான் நின்று மாவரைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சொல்லிட்டு போற. நம்மளே ஆட்டி கலக்கி வச்சிருவோம். கன்ஃபார்மா அந்த ரூபி கூடலாம் போய் படுத்து தூங்கவே முடியாது. அடி பிச்சி எடுத்துருவா. பேசாம மொட்டை மாடியில ஒரு வாரமா படுத்து தூங்கிட்டு காலையில இருந்து வீட்டுக்கு ஓடிடலாம். நம்ம வீட்ல இருந்தாலும் மொட்டை மாடியில தான் படுப்போம். இங்கேயும் மொட்டை மாடியில படுத்து தூங்கும். அவட்ட போய் அடி வாங்குறதுக்கு இந்த மொட்டை மாடி குளிர் எவ்வளவோ பெட்டர். இங்கே படுத்து தூங்கிட வேண்டியதா இன்னைக்கு நைட்டு. எப்படா மாவெல்லாம் அரைச்சி வச்சேன்னா ரொம்ப லேட் ஆகி போச்சு போல இருக்கே. சரி அம்மைக்காக தானே செஞ்சோம், அம்மா பாவம். நம்ம போய் படுத்து தூங்குவோம். என்னது இது, ரூபி இங்க படுத்திருக்கா? ஜோசப்ப காணோம். பாட்டி படுக்க ரூம்ல தானே படுக்க சொன்னேன், யார் ரூம்ல வந்து படுத்திருக்கா? ஒரு சமயம் ரூம் தெரியாம இவங்க வந்து படுத்து தூங்கிட்டாளோ? அவன் அங்கெல்லாம் படுத்திருக்கான் போல. மாவை அரைச்சி வச்சுட்டு வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு தூங்கிட்டா போல இருக்கே. சரி எழுப்பி பாலை கொடுத்து அங்க போய் படுக்க சொல்லுவோம். ரூபிமா. ஏய்